இயேசுவிற்கே புகழ், இயேசுவிற்கே நன்றி. அன்னை மரியே வாழ்க. இயேசுவிற்கே புகழ், இயேசுவிற்கே நன்றி. அற்புத அந்தோணியாரே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, நம் தொடக்கத்திலே கூறியது போல இன்றைய முப்பெரும் விழா குழந்தை இயேசுவை மையப்படுத்திய விழா. இன்று நாம் கொண்டாடும் 3 புனிதர்களும் குழந்தை இயேசுவோடு தொடர்புடையவர்கள். குழந்தை இயேசுவை மையமாக வைத்து தங்களுடைய ஆன்மீக வாழ்வை, தங்களுடைய ஆன்மீக பயணத்தை, தங்களுடைய அன்பு பயணத்தை, தங்களுடைய அன்றாட பயணத்தை தொடர்ந்த மாபெரும் மனிதர்கள், மாபெரும் புனிதர்கள். அற்புத அந்தோணியார், குழந்தை தெரேசம்மாள், அன்னை மரியாள், இவர்கள் மூவரும் குழந்தை இயேசுவை மையப்படுத்திய ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்கள். எனவே இந்த மூவர்களும் இருக்கின்ற ஒற்றுமையை நாம் எடுத்துக்கொண்டு ஒரு 3 கருத்துக்களை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக, இவர்கள் மூவரும் ஒளிர்ந்து ஒளி வீசியவர்கள். இவர்கள் மூவரும் மறைந்து மனம் வீசியவர்கள். இவர்கள் மூவரும் இழந்து இறைவனோடு பேசியவர்கள். இந்த 3 கருத்துக்களையும் நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். ஒளிர்ந்து ஒளி வீசு, மறைந்து மனம் வீசு, இழந்து இயேசுவோடு பேசு. ஒளிர்ந்து ஒளி வீசு, மறைந்து மனம் வீசு, இழந்து இறைவனோடு பேசு. இதைத்தான் இந்த 3 மனிதர்கள், 3 புனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்தார்கள். எனவேதான் தாய் திருச்சபையானது இந்த மாபெரும் மனிதர்களை, இந்த மாபெரும் புனிதர்களை இன்றைய தினம் கொண்டாடுகின்றது. இவர்களுடைய அடிச்சுவடுகளிலே நாமும் நடக்கும் பொழுது நாமும் ஒளிர்ந்து ஒளி வீசுவோம், மறைந்து மனம் வீசுவோம், இழந்து இறைவனோடு பேசுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவிற்கே புகழ், இயேசுவிற்கே நன்றி. அன்னை மரியே வாழ்க. அற்புத அந்தோணியாரே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, முதலாவதாக ஒளிர்ந்து ஒளி வீசு. இந்த மூவரும் இறைவன் இயேசுவை ஒளியாக ஏற்றுக்கொண்டார்கள். இறைமகன் இயேசு சொல்வார், நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான், உயிரின் ஒளியை கொண்டிருப்பான். எனவே இந்த மூவரும், குழந்தை இயேசுடைய புனித தெரேசா, நம்முடைய அற்புத அந்தோணியார், நம்முடைய அன்னை மரியா, இவர் மூவரும் இறைமகன் இயேசுவை ஒளியாக ஏற்றுக்கொண்டவர்கள். இறைமகன் இயேசுடைய ஒளியிலே நடந்தவர்கள். இறைவனுடைய இயேசுடைய ஒளியை உள்வாங்கி தாங்களும் ஒளிர்ந்து ஒளி வீசியவர்கள். அடுத்தவர்களுக்கு ஒளியாக திகழ்ந்தவர்கள் தான் இந்த 3 மாமனிதர்கள், இந்த 3 மாபெரும் புனிதர்கள். இறைமகன் இயேசு தான் இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி நம்மை பார்த்து சொல்கின்றார், நீங்களும் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள். மலை மேல் இருக்கின்ற ஊர் மறைவாக இருக்க முடியாது. யாரும் விளக்கை கொடுத்து மரக்காலின் கீழோ கட்டிலின் கீழோ வைக்க மாட்டார்கள். மாறாக வீட்டில் நுழையும் எல்லோரும் ஒளி பெறும் பொருட்டு விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள். உங்களுடைய நற்செயல்களை கண்டு மக்கள் யாவரும் தந்தை கடவுளை புகழும்படியாக உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்று ஒளியின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்றார். இதைத்தான் குழந்தை இயேசுடைய புனித தெரேசாவும் செய்கின்றார். தன்னையே ஆண்டவருக்கு ஒளியாக அர்ப்பணிக்கின்றார். ஆண்டவர் இயேசுவை ஒளியாக ஏற்றுக்கொள்கின்றார். அற்புத அந்தோணியாரும் இறைமகன் இயேசுவை ஒளியாக ஏற்றுக்கொண்டு தானும் ஒளிர்ந்து ஒளி வீசுகின்றார். அன்னை மரியாவும் இறைமகன் இயேசுவை ஒளியாக ஏற்றுக்கொண்டு அந்த ஒளியானவருக்காக தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். எனவே நாமும் ஒளியாக வாழ வேண்டும். ஒளியின் ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் அனைவரும் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும். இந்த ஒளிக்கு ஒரு 3 பண்புகள் சொல்வார்கள். ஒளியானது எப்பொழுதும் மேல் நோக்கி செல்லும். ஒளியானது மாசுபடாது. ஒளியானது எல்லாவற்றிற்கும் வழிகாட்டும். இதுதான் இந்த 3 பண்புகள். இதைத்தான் இந்த புனிதர்களும் செய்கிறார்கள். இதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். நாம் எப்பொழுதும் விண்ணை நோக்கி செல்ல வேண்டும். ஒளியானது மேல் நோக்கி செல்வதை போல நம்முடைய வாழ்வும் மேல் நோக்கி செல்ல வேண்டும். இந்த 3 புனிதர்களும் விண்ணை நோக்கி தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்கள். இந்த மூவரும் விதிவிலக்காக வாழ்கிறார்கள்.
வித்தியாசமாக வாழ்கிறார்கள், விவேகத்தோடு வாழ்கிறார்கள், விடாமுயற்சியோடு வாழ்கிறார்கள். அவர்களைப் போன்று நாமும் விதிவிலக்காக வாழ வேண்டும், வித்தியாசமாக வாழ வேண்டும். 10ஓடு 11 அத்தோடு நான் ஒன்று என்று இருந்து விடாமல், வெந்ததை தின்போம் விதி வந்தால் சாவோம் என்று நம்முடைய வாழ்க்கையானது இருந்து விடாமல், நம்முடைய வாழ்க்கையானது ஒரு தனித்துவமை வாழ்ந்த வாழ்க்கையாக, தனித்துவம் பெற்ற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையானது அமைக்கப்பட வேண்டும். அதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது. என்னுடைய வாழ்க்கை தனித்துவம் வாய்ந்த வாழ்க்கையாக, வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக, விதிவிலக்கான ஒரு வாழ்க்கையாக, விண்ணை நோக்கிய ஒரு வாழ்க்கையாக, விவேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, விடாமுயற்சியோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக, விசுவாசத்தோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக என்னுடைய வாழ்வானது இருக்க வேண்டும். இதைத்தான் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். இதைத்தான் குழந்தை இயேசுவை கரங்களில் தாங்கியிருக்கின்ற அற்புத அந்தோனியா நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். இதைத்தான் குழந்தை இயேசுவிற்கே மனு உருவளித்த அன்னை மரியாள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். இவர்கள் மூவரும் விண்ணை நோக்கி வாழ்ந்தார்கள், விவேகத்தோடு வாழ்ந்தார்கள், விதிவிலக்காக வாழ்ந்தார்கள், வித்தியாசமாக வாழ்ந்தார்கள், விடாமுயற்சியோடு வாழ்ந்தார்கள். எனவேதான் அவர்களை மாபெரும் புனிதர்களாக தாய் திருச்சபையானது கொண்டாடுகின்றது. நாமும் அவர்களை போன்று விண்ணை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் விண்ணுலகை சார்ந்தவர்கள். நீங்கள் மண்ணுலகை சார்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் அனைவரும் விண்ணுலகை சார்ந்தவர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கை முறையானது விண்ணை நோக்கி இருக்க வேண்டும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையானது மிகவும் ஒரு குறுகிய வாழ்க்கை. எத்தனை நாட்கள் வாழ்ந்தோம் என்பது அல்ல, எத்தனை வருடங்கள் வாழ்ந்தோம் என்பது அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம் என்று சொல்வார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கை முறையானது விண்ணை நோக்கிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த புனிதர்கள் வழியாக குழந்தை இயேசுவானவர் நம் அனைவருக்கும் எடுத்துச் சொல்கின்றார். இரண்டாவதாக, இந்த ஒளியானது அது கரைப்படியாது, மாசுபடியாது, அது எல்லா பொருட்களையும் ஊடுருவி செல்லும். அவ்வாறு செல்லும் பொழுது எந்த ஒரு கரைப்படியாமல் மாசுபடாமல் இருக்கின்ற ஒரே பொருளாக, ஒரே ஆற்றலாக இருப்பதுதான் இந்த ஒளி. அதே போன்று நாம் இவ்வுலகத்தில் இருந்த பொழுதிலும், உலகத்திலே வாழ்கின்ற பொழுதிலும் உலக நாட்டத்தின் பின் செல்லாமல் இருக்க வேண்டும். உலக போக்கில் சென்று விடாமல் இந்த உலகத்தை நாம் வெல்ல வேண்டும். இதைத்தான் இந்த புனிதர்கள் செய்கிறார்கள். இதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் செய்ய ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். உலகத்திலே வாழ்கின்ற நாம் உலக நாட்டத்தில் வாழாமல், உலக போக்கிலே சென்று விடாமல், உலகத்தை படித்த இறைவனின் போக்கிலே செல்ல வேண்டும். இறைவனின் ஒளியை நோக்கி நாம் நடக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த ஒளியானது வழிகாட்டும். எப்பொழுது நமக்கு வழி வேண்டுமெனில் நாம் ஒளியை பயன்படுத்துவோம். இதைத்தான் இந்த புனிதர்கள் செய்கிறார்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக, ஒளியாக ஒளிர்ந்து ஒளி வீசுகிறார்கள். இதைத்தான் சொல்வார்கள், இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவதே மேல். It is better to light a candle than to curse the darkness என்று சொல்வார்கள். இவர்கள் இருளை பழிப்பதை விட்டுவிட்டு ஒளியை ஏற்றுகிறார்கள். ஒளியை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஒளிர்ந்து ஒளி வீசுகிறார்கள். இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களது அடிச்சுவடைகளில் நடந்து நாமும் சென்றோமெனில் நாமும் ஒளியின் மக்களாக, ஒளியின் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மற்றவருக்கு ஒளிர்ந்து ஒளி வீசுவோம். இதைத்தான் சொல்வார்கள், you cannot lead somebody else to brightness when you yourselves are lingering in darkness. நாமே இருளிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் மற்றவர்களை ஒளியை நோக்கி அழைத்து செல்ல முடியாது. எனவே நாம் அடுத்தவர்களை ஒளியை நோக்கி அழைத்து செல்ல வேண்டுமெனில் நாம் ஒளியை நிறைவாக பெற்றிருக்க வேண்டும். நாம் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும். ஒளியின் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருமுழுக்களே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒளி, கிறிஸ்து என்கின்ற ஒளி, இயேசு என்கின்ற ஒளி, குழந்தை இயேசு என்கின்ற ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே ஒளிர்ந்து ஒளி வீச வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களை ஒளியை நோக்கி அழைத்து செல்ல முடியும். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்று ஆண்டவர் சொல்வதைப் போல நாம் பெற்றுக்கொண்ட இயேசுனுடைய ஒளியை நாம் ஒளிர்ந்து அதன் மூலமாக மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். மற்றவர்களும் நம்முடைய நல்ல வாழ்க்கையை பார்த்து இவர் கிறிஸ்து அவர், இவள் கிறிஸ்து அவள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் பார்த்தும் சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை முறையானது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இதை செய்வதற்குத்தான் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்றார். இதைத்தான் இந்த 3 புனிதர்களும் செய்கிறார்கள். நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நானே வழி, நானே உண்மை என்று சொல்கின்ற ஆண்டவரை நாம் முழுமையாக பற்றி கொண்டு அவருடைய பாதையில் நாம் செல்லும் பொழுது நாம் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுகின்றோம். உலகின் ஒளியே, உண்மையின் விளக்கே, உயிரினில் கலந்திடவா என்று சொல்லி அந்த உலகின் ஒளி
ஒளியை, உண்மையின் ஒளியை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த ஒளியின் மக்களாக வாழ்ந்து நாமும் ஒளிர்ந்து ஒளி வீசும் பொழுது ஆண்டவருடைய பெயரானது மகிமைப்படுத்துகின்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் முதலாவது பண்பு என்று சொல்லுவோம். ஒளிர்ந்து ஒளி வீச வேண்டும். எவ்வாறு இந்த 3 புனிதர்களும் ஒளிர்ந்து ஒளி வீசினார்களோ அதே போன்று நாமும் ஒவ்வொரு நாளும் ஒளிர்ந்து ஒளி வீச வேண்டும். ஒரு முறை கரண்ட் ஆஃப் ஆயிட்டா உடனே எல்லாமே இருளாக மாறிவிடுகிறது. யாரும் இருளை விரும்புவதில்லை. எல்லோரும் ஒளியைத்தான் விரும்புகின்றோம். ஒளி நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. அதிலும் சிறந்தது ஆன்மீக ஒளி, ஆண்டவரின் ஒளி, அன்றாட நமக்கு தேவையான அன்பின் ஒளி. அந்த ஒளியை நாம் முழுமையாக பெற்றுக்கொண்டு ஒளியின் மக்களாக வாழும் பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு நாம் இயேசுவின் பாதையை நோக்கி நாம் பயணப்படுகின்றோம். இரண்டாவதாக, இவர்கள் மறைந்து மனம் வீசியவர்கள். குழந்தை தெரேசம்மாள் மறைந்து மனம் வீசியவர். அற்புத அந்தோனியார் மறைந்து மனம் வீசியவர். அன்னை மரியாள் மறைந்து மனம் வீசியவர். அதனுடைய பொருள் என்ன? அவர்கள் தாழ்ச்சியின் மக்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் தங்களை பற்றி தற்புகழ்ச்சி கொள்ளவில்லை. இந்த மூவருமே தாழ்ச்சியின் சிகரங்களாக, தாழ்ச்சியின் இலக்கணங்களாக, தாழ்ச்சியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தங்களையே முழுமையாக தாழ்த்தி தங்களையே மறைத்து கொண்டு அடுத்தவர்களுக்கு மனம் வீசியவர்கள், அடுத்தவர்கள் வாழ்வு சிறக்க தங்களையே முழுமையாக கொடுத்தவர்கள். எனவே தான் இவர்களை மறைந்து மனம் வீசிய புனிதர்கள் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த குழந்தை தெரேசம்மாள் ஒரு கான்வென்ட்டிலே சேர்ந்து, அடைப்பு நிலை என்கின்ற ஒரு கான்வென்ட், அந்த கான்வென்ட்டிலே கார்மலைட் ஆர்டர் என்கின்ற அந்த ஒரு மடத்திலே சேர்ந்து விடுகின்றார். அதனுடைய பொருள் கிளாய்ஸ்டர்ட் கான்வென்ட் என்று சொல்வார்கள். ஒரு முறை அந்த மடத்திலே, துறவற மடத்திலே நீங்கள் சேர்ந்து விட்டால் நீங்கள் வெளியே வரவே முடியாது. இறுதி வரை உள்ளே தான் இருக்க வேண்டும். அங்கே ஜெபம் செய்து கொண்டு அங்கே இருக்கின்ற துறவற வாழ்விற்கு ஏற்ற அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் பின்பற்றி ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்கின்ற ஒரு அர்ப்பண வாழ்வு, ஒரு துறவற வாழ்வு தான் இந்த அடைப்பு நிலை துறவற வாழ்வு என்று சொல்வார்கள். கிளாய்ஸ்டர்ட் கான்வென்ட். அது ஒரு சில இடங்களில் தான் இந்த கான்வென்டானது இருக்கும். மிகவும் கடினமான ஒரு வாழ்வு முறை. தங்களுடைய உலகத்தையே முழுமையாக ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு, இறைவன் தான் எங்களுக்கு எல்லாம் என்று ஏற்றுக்கொண்டு இறைவனுக்காகவே அர்ப்பணம் செய்கின்ற ஒரு வாழ்வுதான் இந்த துறவற வாழ்வு. அது அடைப்பு நிலை துறவற வாழ்வு என்று சொல்வார். கிளாய்ஸ்டர்ட் நன். வெளி உலகத்தையே பார்க்க மாட்டார்கள். எப்பொழுதும் தியானத்தில் இருப்பார்கள், எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். திருச்சபைக்காக ஜெபிப்பார்கள், சமுதாயத்திற்காக ஜெபிப்பார்கள், உலகத்திற்காக ஜெபிப்பார்கள், பல்வேறு கருத்துகளுக்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்களாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு முறையை இந்த புனித இயேசுவின் புனித தெரேசம்மாள், குழந்தை தெரேசம்மாள் தெரிந்து கொள்கின்றார். 24 வயது தான் இவர் வாழ்ந்தார். 15வது வயதிலே அவர் இந்த கன்னி துறவற மடத்திற்கு சென்று விடுகின்றார். அவருக்கு பல்வேறு தடைகள், நீங்கள் இந்த துறவற மடத்திற்கு செல்லக்கூடாது என்று பல்வேறு தடைகள் இருந்தன. அவருடைய வயதும் மிகவும் சிறிய வயது. எனவே அவரை துறவற மடத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்த பொழுது அவர் திருத்தந்தையிடம் செல்கின்றார். திருத்தந்தையிடம் அனுமதி பெற்று அந்த துறவற மடத்திற்கு தன்னை இணைத்துக் கொள்கின்றார். 15வது வயதிலே. இந்த 15 வயதிலிருந்து 24 வயது வரை 9 ஆண்டுகள் தான் அந்த துறவற மடத்திலே அவர் வாழ்கின்றார். தன்னை பற்றி யாருக்குமே தெரிவிக்காமல், தன்னை பற்றி எந்த ஒரு தற்புகழ்ச்சியும் கொள்ளாமல் முழுமையாக ஒரு மறைந்த வாழ்வு வாழ்கின்றார். ஒரு தாழ்ச்சியின் வாழ்வை வாழ்கின்றார். தன்னையே முழுமையாக தாழ்த்தி கொண்டு அடுத்தவர்களை உயர்த்தி அடுத்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். இதைத்தான் நம்முடைய ஆவடி அற்புத அந்தோனியாரும் செய்கின்றார். தாழ்ச்சியின் சிகரமாக தன்னையே முழுமையாக அவர் தாழ்த்தி கொண்டு அடுத்தவர்கள் மலம் வீச, அடுத்தவருடைய வாழ்வு ஒளி பெற தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவர் தான் ஆவடி அற்புத அந்தோனியார். இதைத்தான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். நாசரேத் என்கின்ற அந்த சிறிய கிராமத்திலே ஒரு சிறிய பெண்ணாக, ஒரு கன்னி பெண்ணாக தன்னையே முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தன்னையே மறைத்து கொண்டு தாழ்ச்சியின் சிகரமாக அடுத்தவர்கள் வாழ்வு வளம் பெற தன்னையே அர்ப்பணித்த தாயாக அன்னை மரியாள் திகழ்வதை பார்க்கின்றோம். இவர்களைப் போன்று நாமும் மறைந்து மனம் வீச வேண்டும். நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் உடனே அதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும்.
விளம்பர பிரியர்களாக நாம் ஒரு சில நேரங்களில் நாம் மாறிவிடுகின்றோம். எல்லோரும் நாம் பற்றி நல்லதாக பேச வேண்டும், நாம் செய்கின்ற நல்ல காரியம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மறைந்து எவ்வாறு நாம் மனம் வீச வேண்டும் என்று இந்த புனிதர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். உனது வடக்கை செய்வதை இடக்கை அறியாதிருக்கட்டும் என்று சொல்வார் அல்லவா? அதைத்தான் இந்த புனிதர்கள் செய்கிறார்கள். தங்களையே மறைத்து கொள்கிறார்கள். தங்களுக்கு யாரை பற்றி யாரும் பேசக்கூடாது, தங்களை பற்றி தற்புகழ்ச்சி கொள்ளக்கூடாது என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பெயர் தான் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மறைந்த ஒரு வாழ்வு வாழ்கிறார்கள், மறைத்து வாழ்ந்து வருகிறார்கள். இதில் மறைந்து அடுத்தவர்களுக்கு மனம் வீசுகிறார்கள். அவர்களை போன்று நாமும் நம்மையே தாழ்த்தி கொண்டு அடுத்தவர்கள் வாழ்வு வளம் பெற நாம் வாழும் பொழுது நாமும் ஆண்டவரின் பிள்ளைகளாக, அற்புத இயேசுவின் பிள்ளைகளாக, அற்புத குழந்தை இயேசுவின் பிள்ளைகளாக நாம் மாறுகின்றோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இறுதியாக இந்த மூவரும் செய்த பண்பு, இழந்து இறைவனோடு பேசினார்கள். தங்களையே முழுமையாக இழக்கிறார்கள். அன்னை குழந்தை தெரேசம்மாள் தன்னை முழுமையாக இழந்து விடுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையை இழக்கின்றார். தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தன்னை முழுவதுமாக இழந்து விடுகின்றார். அவர் காச நோயால் பாதிக்கப்பட்டு உடல் நலம் கொண்டிருந்த வேளையிலும் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், என்னுடைய உடல் மூலமாக, என்னுடைய உள்ளத்தின் மூலமாக, என்னுடைய ஆவியின் மூலமாக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அவர் இழந்து விடுகின்றார். தன்னையே இழந்து இறைவனோடு பேசுகின்றார். தன்னையே இழந்து இயேசுவோடு பேசுகின்றார். தன்னை பற்றி அவர் ஒருபோதும் அக்கறை கொண்டதே இல்லை. அவர் தெரிந்து கொண்ட ஒரே வழி சிறிய வழி. அதனால்தான் அவர் தன்னுடைய பெயரை சிறு மலர் என்று மாற்றிக்கொண்டார். ஆண்டவருடைய கரங்களிலே நான் ஒரு சிறு மலராக இருக்க வேண்டும். ஆண்டவரை பின்பற்றுவதற்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டிய வழி சிறிய வழி. அவர் சிறியவர்களின் ஆண்டவர், சிறார்களின் ஆண்டவர், சிறந்த ஆண்டவர். எனவே நான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சிறிய காரியங்கள். இந்த கான்வென்ட்டுக்குள் இருந்து கொண்டு என்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் சிறிய காரியங்களை ஆண்டவர் மீது நான் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தும் விதமாக செய்கின்றேன். Do all the little things with a sincere love for God என்று சொல்வார். நீங்கள் செய்கின்ற எல்லா சிறிய காரியங்களையும் ஆண்டவருடைய மகிமைக்காக, ஆண்டவர் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தும் விதமாக செய்யுங்கள் என்று இந்த சிறு மலர் என்கின்ற குழந்தை தெரேசம்மாள் சிறிய வழியை தெரிந்து கொண்டு சிறியவளாக, சிறிய புனிதையாக, சிறந்த புனிதியாக நம் கண்முன் திளங்குகின்றாள். எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் அது எவ்வளவு சிறிய காரியமாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். நான் செய்கின்ற இந்த காரியத்தின் மூலமாக ஆண்டவருடைய பெயரானது மகிமைப்படுத்தப்படுமா? நான் சொல்கின்ற இந்த சொல்லின் மூலமாக ஆண்டவருடைய பெயரானது மகிமைப்படுகிறதா என்பதை யோசித்து நாம் செய்யும் பொழுது நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறிய காரியமும் தரமான காரியமாக, சிறந்த காரியமாக இருக்கும் என்பதைத்தான் இந்த குழந்தை தெரேசம்மாளுடைய சிறிய வழி நமக்கு எடுத்துரைக்கின்றது. நாமும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒரு சிறு மலராக இருக்க வேண்டும். சிறு மலர் எவ்வாறு மலர்ந்து மனம் வீசுகின்றதோ அதே போன்று நாமும் மலர்ந்து மனம் வீச வேண்டும். ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும். இதைத்தான் அந்தோனியாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். அவரும் சிறிய வழியை தெரிந்து கொள்கின்றார். தாம் செய்த எல்லா சிறு சிறு காரியங்களையும் ஆண்டவருடைய மகிமைக்காக செய்கின்றார். ஆண்டவரால் அவர் உயர்த்தப்படுகின்றார். தன்னையே இழந்து விடுகின்றார். தன்னுடைய உடலை பற்றி அவரை கவலைப்படவில்லை. தன்னுடைய உள்ளத்தை பற்றி, தன்னுடைய பொருளை பற்றி, உடைமையை பற்றி, உலகத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் கொள்ளாமல் தன்னை முழுமையாக இழந்து ஒரு அற்புத அந்தோனியராக, கோடி அற்புதராக, இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற அற்புத அந்தோனியார் இருப்பதை பார்க்கின்றோம். அதற்கு காரணம் அவர் இழந்து விட்டார். தன்னையே முழுமையாக இழப்பதினால் ஆண்டவரிடமிருந்து அவர் முழுமையாக அவருடைய அருளையும் ஆசிரியையும் அவர் பெற்றுக்கொள்கின்றார். இதைத்தான் அன்னை மரியாளும் செய்கின்றார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக இழந்து விடுகின்றால் ஆண்டவரால் அவர் உயர்த்தப்படுகின்றார். இழந்து இறைவனோடு பேசுகின்றார். அதே போன்று நாமும் நம்மையே முழுமையாக ஆண்டவருக்கு இழக்க வேண்டும். இதைத்தான் சொல்வார்கள், பாறை இழந்தால்தான் சிற்பம், சிப்பி இழந்தால்தான் முத்து, மலர் மடிந்தால்தான் மனம், உதடுகள் பிரிந்தால்தான் வார்த்தைகள், இமைகள் பிரிந்தால்தான் பார்வை, உறவுகள் பிரிந்தால்தான் நிறைவு என்று சொல்வார்கள். எப்பொழுது பாறையானது தன்னையே இழக்கிறதோ
அப்பொழுது அது ஒரு சிற்பமாக மாறுகின்றது. எப்பொழுது சிப்பியானது தன்னை இழக்கிறதோ அது அழகிய முத்தாக மாறுகின்றது. எப்பொழுது மலரானது மடிகிறதோ அது மலர்ந்து அடுத்தவர்களுக்கு மனம் பேசுகின்றது. எப்பொழுது நம்முடைய உதடுகள் பிரிகின்றனவோ அங்கே வார்த்தைகள் வெளிப்படுகின்றன. எப்பொழுது நம்முடைய இமைகள் பிரிகின்றனவோ அங்கே பார்வையானது வெளிப்படுகின்றது. எப்பொழுது நம்முடைய உறவுகள் பிரிகின்றனவோ திருமணத்தின் மூலமாக அங்கே நாம் நிறைவை பெற்றுக் கொள்கின்றோம். எங்கே இழப்பு இருக்கிறதோ அங்கே அதனுடைய பலனானது பன்மடங்காக இருக்கும். இந்த 3 புனிதர்களும் தங்களையே முழுமையாக இழக்கிறார்கள், பன்மடங்காக பெற்றுக்கொள்கிறார்கள். இதோ எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே என்று சொன்னார் அல்லவா அன்னை மரியாள். அதைத்தான் நாம் இன்றைய தினம் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாளுக்கு நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஜெபமாலை அன்னையாக இந்த மாதம் முழுவதும் நாம் ஜெபம் செய்யவிருக்கின்றோம். இந்த குழந்தை திரேசம்மாளை நாம் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றோம். அற்புத அந்தோனியாரை நாம் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம் அவர்கள் தங்களையே முழுமையாக ஆண்டவருக்காக இழக்கிறார்கள், தங்களையே முழுமையாக அடுத்தவர்களுக்காக இழக்கிறார்கள். எனவே தான் அவர்கள் ஆண்டவரிடமிருந்து முழுமையாக பெற்றுக்கொள்கிறார்கள். அதே போன்று நாமும் நம்மையே முழுமையாக இழக்கும் பொழுது ஆண்டவரிடமிருந்து நிறைவாக பெற்றுக்கொள்கின்றோம். நம்மையே எப்பொழுது பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது நம் ஆண்டவரிடமிருந்து நிறைவாக பெற்றுக்கொள்கின்றோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் நாம் கொடுக்கும் பொழுது நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். எனவே கொடுப்பதற்கு ஒருபோதும் தயங்காமல் நம்மையே முழுமையாக பிறருக்கு கொடுக்க வேண்டும். இதைத்தான் சொல்வார்கள், நீங்கள் அன்பு செய்யாமல் பிறருக்கு கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் ஒருபோதும் அன்பு செய்ய முடியாது. You can give without loving, but you cannot love without giving என்று சொல்வார்கள். நாம் கொடுக்காமல் ஒருபோதும் பிறரை அன்பு செய்ய முடியாது. நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய அன்பர்களுக்கு, சமுதாயத்திலே நலிந்தவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்ததை நாம் பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது, நம்மையே நாம் இழக்கும் பொழுது ஆண்டவரிடமிருந்து நாம் பன்மடங்காக பெற்றுக்கொள்கின்றோம். இதைத்தான் குழந்தை தெரேசம்மாள் சொல்கின்றார். இதைத்தான் குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்திருக்கின்ற அந்தோனியார் சொல்கின்றார். இதைத்தான் குழந்தை இயேசுவிற்கு மனு உருவு கொடுத்த அன்னை மரியாள் நமக்கு எடுத்து சொல்கின்றார். இந்த மூவரையும் நாம் போற்றி புகழ வேண்டுமெனில் நமக்கு தேவை திரு விவிலியம், நமக்கு தேவை திருச்சிலுவை, நமக்கு தேவை திரு ஜெபமாலை. இந்த மூவரும் இந்த 3ஐயும் கரங்களில் ஏந்தியவர்கள், திரு விவிலியத்தை ஏந்தியவர்கள், திருச்சிலுவையை ஏந்தியவர்கள், திரு ஜெபமாலையை ஏந்தியவர்கள். எனவே இந்த மாதம் முழுவதும் நாம் திருவிவிலியத்தோடு பயணிப்போம். இறைவனுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளங்களில் ஏந்துவோம், இறைவனுடைய வார்த்தையை நம்முடைய இல்லங்களில் ஏந்துவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்வும் பலம் பெறும். இவர்கள் மூவரும் திருச்சிலுவையை மையப்படுத்தி வாழ்ந்தவர்கள். தங்களுடைய துன்பங்களை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய அதிமிக மகிமைக்காக தங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர்கள். அதே போன்று திருச்சிலுவையை மையப்படுத்தி நம்முடைய வாழ்வானது அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும். இறுதியாக இந்த மூவரும் திரு ஜெபமாலையை கையில் ஏந்தியவர்கள். அன்னை மரியாளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று என்றால் இந்த ஜெபமாலை. ஜெபமாலையின் மாதத்திலே அடியெடுத்து வந்திருக்கின்ற நாம் இந்த ஜெபமாலையை பக்தியோடு சொல்ல வேண்டும். இந்த ஜெபமாலை இயேசுடைய பாடுகளையும் பிறப்பையும் உயிர்ப்பையும் அவருடைய விண்ணேற்பையும் அவருடைய மறை உண்மைகள் எல்லாவற்றையும் நமக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இருப்பது தான் இந்த ஜெபமாலை. எனவே திரு ஜெபமாலையை நாம் கையில் ஏந்த வேண்டும், திரு விவிலியத்தை நாம் கையில் ஏந்த வேண்டும், திருச்சிலுவையை நாம் கையில் ஏந்த வேண்டும். இதைத்தான் இந்த 3 புனிதர்களும் செய்கிறார்கள். எனவே இந்த மாதம் முழுவதும் நாம் திரு விவிலியம், திருச்சிலுவை, திரு ஜெபமாலை என்கின்ற இந்த 3 சக்தி வாய்ந்த ஆன்மீக கருவிகளை நம்ம கரங்களில் ஏந்துவோம். அப்பொழுதுதான் நம்மால் ஒளிர்ந்து ஒளி வீச முடியும், மறைந்து மனம் வீச முடியும், இழந்து இறைவனோடு பேச முடியும். எனவே இந்த திருப்பலியிலே நம் அனைவரும் பக்தியோடு பங்கு பெற்று ஆவடி அற்புத அந்தோனியாருடைய வல்லமையுள்ள பரிந்துரையின் வழியாக, குழந்தை தெரேசம்மாளின் வல்லமையுள்ள பரிந்துரையின் வழியாக, அன்னை மரியாளின் வல்லமையுள்ள பரிந்துரையின் வழியாக நம் அனைவரும் ஒளிர்ந்து ஒளி வீச, மறைந்து மனம் வீச, இழந்து இறைவனோடு பேச தேவையான வரங்களை ஆண்டவரிடம் வேண்டி ஜெபிப்போம். இறை இயேசுவின் அன்பையும் அருளையும் ஆசிரையும் அமைதியையும் ஆற்றலையும் அரவணைப்பையும் ஆனந்தத்தையும் இந்த அற்புதமான திருப்பலியின் வழியாக நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம்.